Welcome to That's Cookhouse. சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு சில்லி சிக்கன் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் சின்ன பீசஸாகவும் எடுத்துக்கலாம், போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், போன் உள்ளதாகவும் எடுத்துக்கலாம், லெக் பீஸ் கூட எடுத்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேரினேஷன் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சிக்கன் பீசஸ் எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். தயிரும் சிக்கனும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட சிக்கன் சில்லி உள்ளே சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் போடும்போது உள்ளேயும் நல்லா குக் ஆகி வரும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதுக்கான மசாலாஸ் என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அல்லது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. கார்ன்ஃப்ளவர்னால நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர், சில்லி கலர்னு சொல்லுவோம்ல, ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா காரமாகவே இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இவ்வளோ சேர்த்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த 1/2 கிலோ சிக்கனுக்காக ஒரு முட்டையில் உள்ள அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, எக் ஒயிட்டு, ஒரு எக்குனுடைய எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். ஒருவேளை 1 கிலோ சிக்கன் அளவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் எக்கும் சேர்த்திக்கலாம். எல்லோ சேர்த்தலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். எல்லோ பார்ட்டோட ஒரு ஃபுல் எக்கே நம்ம 1 kg சிக்கனுக்கு தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போ 1/2 kgங்கிறனால நான் வெறும் ஒயிட் பார்ட் மட்டும் சேர்த்தி இதை மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் எல்லாம் சேர்த்துறதுனால நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். இந்த மசாலா பிரியாமல் இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இது கூட நல்லா கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ஃப்ரை ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வெள்ளை எள்ளு நம்ம சேர்த்திக்கணும். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியண்ட். இதுவும் ஃப்ரை ஆகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். முஸ்லீம் ஸ்டைல் மேரேஜ்லலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சில்லி சிக்கன் தான் இருக்கும். நிறைய பேருக்கு சில்லி சிக்கன் என்ன தான் செஞ்சாலும் அந்த பாய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர மாதிரி அந்த டேஸ்ட்டில் இல்லையே, பாய் வீட்டு கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்த சில்லி சிக்கன் டேஸ்ட் வரலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேரினேஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கெல்லாம் மேரினேஷன் டைம் ரொம்ப முக்கியம். மினிமம் 2 ஹார்ஸ்லேருந்து 4 ஹார்ஸ் வரைக்கும் நம்ம இதை மேரினேட் பண்ணால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம மேரினேட் பண்ணலாம். இதை ஓவர் நைட் மேரினேட் கூட நம்ம பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா. நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மணி நேரம் மட்டும் நல்ல வெயிலில் வச்சு ஊற விட்டுருக்கேங்க. நல்லா மேலே பாருங்கள், ஃபுல்லாக காஞ்ச மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. நல்லா இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தி நல்லா ஹீட் ஆக வச்சிடணும். சிக்கனுக்கு பொதுவாக நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறோன்னா அந்த எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதுக்காக தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் எண்ணெய் நல்லா சுட இருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் தான் நம்ம சிக்கன் சேர்த்தி ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொரு பீசஸாக இந்த மாதிரி தான் தனித்தனியாக போடணுங்க. அப்படியே கையில் அள்ளி போடக்கூடாது, இந்த மாதிரி போடணும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோமோ அதை பேலன்ஸ், அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்தணும். ஓவர் க்ரௌட் பண்ணி நிறைய சிக்கனை கொஞ்சமான எண்ணெயில் போட்டோன்னா கண்டிப்பாக கிறிஸ்பியாகவே வராதுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு பபிள்ஸ் எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். சிக்கன் சேர்த்து ஒரு 1 மினிட்ல நம்ம ஃப்ளேமை மீடியம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகியிருக்கும். வெளிப்பக்கமாக கருகாமல் நல்ல கோல்டன் கலரில், நல்ல ரெட்டிஷ் கலரில் நம்மளுக்கு சில்லி ஃப்ரை ஆகி வரும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம டிஷ்யூ பேப்பரில் வைக்கக்கூடாதுங்க. நார்மலான ஒரு வடிபாத்திரத்தில் வச்சோன்னா போதும். ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் பேட்ச்சில் நம்ம சிக்கன் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எண்ணெய் மறுபடியும் நல்லா சூடாகணும். அதோட டெம்பரேச்சர் லெவல் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, அது ஆறி இருக்கும் அந்த எண்ணெய்.
ஆறுன எண்ணெயில் மறுபடியும் போட்டோன்னா மசாலாலாம் பிரிஞ்சிரும். இந்த மாதிரி மறுபடியும் டைம் எடுத்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா மறுபடியும் சிக்கன் பீசஸ் சேர்த்து நல்லா இந்த பப்ளிங் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இதில் எள் எல்லாமே எந்த அளவுக்கு ஒட்டி வந்திருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் கூட எதுவுமே வந்து நம்மளுக்கு ஆயிலில் அந்த மாதிரி பிரிஞ்சே போகலை. கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே நல்லா ஸ்டிக் ஆகி வந்திருக்கு. சூப்பர் பர்ஃபெக்டான ஒரு சில்லி சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா. சூப்பராக இருக்குங்களாம்மா. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருக்கும். நிறைய டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.